பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நான் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோன் சர்வே எப்படி பண்ணுவது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கண்டினியூன்னு கூட வச்சுக்கலாம். அதை இப்போ வந்து நம்ம வந்து ரஷ்ஷர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எல்லாருமே ரஷ்ஷர் தான். ஏன்னா எங்கள் டீமில் யாருக்கும் ஜோன் சர்வே பண்ண தெரியாது. நானே ஜோன் சர்வே பண்ணல. ஜோன் சர்வே வீடியோவே இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து பிஆரில் எப்படி சீக்கிரமாக அடிக்கிறது, ஈஸியாக அடிக்கிறதுன்றது மாதிரி வீடியோ இது. கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். புரிஞ்ச வரைக்கும் ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டபுள் கிடச்சிச்சு. டபுள் வச்சு கில்ல எடுக்கணும். இப்போ எல்லோரையும் கில் எடுக்கணும். கில்ல அடிக்க மேலே இங்கே அலைவுக்கு பக்கத்தில் ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டார் ஏறும். அது வந்து 15 hour வரைக்கும் 15 ஆச்சுன்னா பயங்கரமாக ஏறும். நம்ம போனோடனே இறந்துடுவேன். என்னங்க பண்ண முடியும்? இனிமே ஊங்கிருந்தாங்க. பார்க்க கூட முடியல அவனை. அப்படியே ஸ்டாம்ப் பண்ணோன்னே நம்ம டீம்மேட்னும் 2 பேர் இருக்காங்க. டோஆட் இருக்கார், அப்புறம் அனோன் பிளேயர் ஒருத்தர் இருக்கார். செம்மையாடிக்கிற அனோன் பிளேயரு. டுங் சகர் இருக்காங்க. அப்புறம் இவர் ஹீல் பண்ணணும், நம்மளே ஹீல் ஆகிடுவோம். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஹார்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹார்ட் லோட் ஆகணுன்னே நம்மளை பண்ணி விட்டுலாம். எப்படியோ ஹீல் ஆகிட்டோம். இப்போ வந்து நான் வரும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது ஸ்கேட்டிங் போர்டில் வந்து இருப்பேன். இப்போ பூரா அதில் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு குரூப்பாக என்ன இறக்கி விட்டானுங்க. சாதாரண அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம சேரில் உட்காந்து வரோம். நம்ம லாஸ்ட்டாக எல்லாருமே இறந்துங்க. டோடே நம்மளை ஹீல் பண்ணி விட்டாரு. ஹீலாவில் அதோ ஹீல் ஆயிடுச்சு. ஒரு எனிமி பார்த்தாச்சு. அந்த எனிமி போய் இப்போ கொளுத்து வேண்டியது தான். இப்போன்னு பார்த்து ஷார்ட் ரேஞ்சுன்னு ஒன்றுமே கிடையாது. இது சரியான வெறுப்பான இடம். ஒன்ட்டா பஸ்லாம் இங்கே தான் பார்த்தேன். இந்த பின்னாடி சொல்கிறான் பாருங்க, இதை வந்துட்டான் கொளுத்திட்டானே. எதுக்கு போனேன், எதுக்கு அடிச்சுன்னே தெரில. போனோடனே கொளுத்திட்டாங்க. என்ன பண்ண முடியும்? நிதிஷ், மிஸ்டர் நிதிஷ் இதான் இருக்கார். அவர் பேர் ஃபுல் பேர் நிதிஷ். பேர் வைக்க தெரியல அவருக்கு. மிஸ்டர் நிதிஷ்னு வச்சுருக்காரு அவர். ஓகே, அவருக்கு அது ஓகே. கார் 98 ஸ்கோப் போடுறது எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பார் அவர். அப்படியோ நம்ம ஹீல் பண்ணுறவங்க கஷ்டப்பட்டு ஹீல் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா நான் கடைசி வரையும் அந்த லோடாகி வரும்ல ஹார்ட்டு, அந்த ஹார்ட்டை தான் பூச்சி இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்சளவுக்கு ஹெல்த் ஏற்றினு கீழே பிடிச்சிட்டேன் டப்புன்னு. கிடைக்கிற எந்த கண்ணாக தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆனால் நல்ல கண்ணாக யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இப்போ ஆக் இருக்குது. ஆக் வந்து லாங் ரேஞ்ச் கன்று தான் பேர். ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் தான் கொடுக்கும் அதிகமாக. இது எப்படியோ கார்டு கிடையாது, கார்டு எடுத்துக்குவேன். இப்போ நல்லா அடிக்கும் கார்டு கன்று வந்து இப்போ உட்காந்து அடித்தா பயங்கரமாக அடிக்குங்க. அதுக்கு அதனால தான் உட்காந்து அடிக்கிற மாதிரி அதில் டெக்னிக் மாதிரி இருக்கும். டோஆதி தான் கார்டுனா ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, இப்போ என்கிட்ட கொடுத்துறாரு. அவர்கிட்ட நோன் வச்சுருவார் போல் அவர். அதான் என்கிட்ட கொடுத்துருவாரு. இங்கே ஒரு கார்டு இருக்குது. கார்டு MP40 இது 2 தவிர மிச்சம் எதுவுமே இருக்காது போல் அந்த மேலே. இந்த ட்ரோஆடே கூட்டின்னு போகலான்னு பார்த்தா காரை வேணுமே கொளுத்த ஆரம்பிப்போம். சரியான வயசு பாரு, கொளுத்துறான் பாரு. அவனும் கொளுத்துவான், நிதிஷ் சேர்த்து கொளுத்துவான். எவ்வளோ கெடுப்போம். அவனை விட்டு போகிறான்ற கோச்சத்தில் இவனை கொளுத்துவான். கொளுத்திட்டானு காரை ஃபுல்லாக கொளுத்திட்டானு. இப்போ ஆனால் லைட்டாக மரத்தில் எதுவுமே விட்டால் போதும் வந்துடும் ஏர் பேக்கு வந்துடுச்சு. அவசரமாக எங்கே ஓடுறீங்க கேட்டால் எங்கேயும் இல்லை. பிளேஸ்மெண்ட்டு பிடிச்சா தான் பாயிண்ட்டு கொஞ்சம் அதிகமாகிடும். பிளேஸ்மெண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ 10 அலைவ் 10 இருந்துச்சுன்னா அது 10வது பிளேஸ்மெண்ட் அர்த்தம். அலைவ் 5 இருந்துச்சுன்னா அது 5வது பிளேஸ்மெண்ட் அர்த்தம். அதான் பிளேஸ்மெண்ட் இருக்குது. பிளேஸ்மெண்ட் பிடிச்சா கூட நமக்கு பாயிண்ட் ஏறும். நம்ம வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டு கன் வச்சு ஹீல் பெஸ்ட்டை வச்சு ஹீல் பண்ணும் போதும் பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் ஹார்ட்டில் போய் ரிவே பண்ணும் போதும் பாயிண்ட் கிடைக்கும். அர்சனல் ஓப்பன் பண்ணாலும் பாயிண்ட் கிடைக்கும். கில் அடித்தாலும் பாயிண்ட் கிடைக்கும் கேஸ். இது மாதிரி தான் நம்ம டார்கெட்டு. இப்போ டேரெக்டாக பீக்குக்கு தான் கிளம்ப போகிறோம். இன்னும் அப்டேட்டில் எடுத்த வீடியோ இது. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ரீசார்ஜ் இல்லை தான். இப்போ வந்து நம்ம போர்ட்டல் பிடிச்சிட்டு டேரெக்டாக அது பேர் என்னன்னு சொல்ல தெரியல. போர்ட்டல் பிடிச்சிட்டு வந்துருக்கோம்.
இங்கே ஏன்னா எனிமி வருவானா பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அதேமாரி எனிமி வந்துடுவானுன்னு நினைக்கிறேன். எனிமி வரல, அதனால் நாங்கள் பீக்கிக்கு போயிட்டோம். பீக்லாம் இல்லை, ஹை ஸ்கூல். இந்த ஜூஜூட்சு கைசன் ஈவெண்ட்டில் பீக்குன்றத ஹை ஸ்கூல்னு மாற்றிட்டானுங்க. ஆனால் இதுவும் பார்க்கறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் ஓப்பனில் இருக்குது கேஸ், எல்லாமே ஓப்பனாக இருக்குது பாருங்கள். வெண்டிங் மிஷின்லாம் ஓப்பனில் இருக்குது. எனிமி கேஸ் சம்மாயிட்டு இதுதான் அழுத்துனா இப்படி ஒரு அழுத்து போல் சுற்றி போட்டு இல்லைன்ட்டு முடிச்சிடுவேன். குளோவெல்லாம் வச்சு தச்சு ஓடுவேன். குளோவ் நல்லா இருக்குது, வேறு குளோவில் இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி குளோவில் நல்லா இருக்குது ஃபயராக. அதுதான் இது வச்சுருவேன். நம்ம டோவாடை நாக் பண்ணிட்டாங்க, டோரை பிடிச்சி வச்சிடலாம். இருக்கலாம் சிலந்திலே சேர்த்துட்டான் தலைவன். இதுதான் சிலந்தை கேட்டலாம் வசனம். நம்ம டோவாடை ஹீல் பண்ணுறோம் நம்ம டோவாடை ஹீல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கார் எடுத்துகிற ஒரு பீஸ் வருது, நமக்காகவே வருது. அளவு தச்ச மாதிரியே வராது ஒரு பீஸு கார் எடுத்துன்னு. அவனை விடவே கூடாது, அவ்வளோதான். கொளுத்தாங்கி கொளுத்து இப்போலாம் வந்து வாங்கி கட்டிக்கலாமா, எது வர அவன் வராமல் இருந்தாலே தச்சுருப்பான் போல். தேவையில்லாமல் வந்து வாங்கி கட்டினா என்கிட்ட. எங்கள் ஸ்குவாடு ஒரு ப்ரோ பிளேயர் ஸ்குவாடு கேஸ், அதுதான் வாங்கி கட்டிங்கன்னா நம்ம மிஸ்டர் நித்தியை சாக வச்சுருவான்னு நினைக்கிறேன் கேஸ். பாருங்கள், கொளுத்தி நடக்கிறேன், நூல் டச்சு நடக்கிறேன். உள்ளே கூட்டின்னு போயிட்டான், அவ்வளோதான். அது பேர் நினைத்துக்கல, உள்ளே கூட்டின்னு போயிட்டான். வரும்போது தலைவன் போட்டியாக வருவான், போட்டி ஆகிட்டாங்க கேஸ். இப்போ அவன் வர வரையும் வெயிட் பண்ணி ஆடும். இங்கே போடுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மிஸ்ஸு எப்படி ஆச்சாச்சு. செலுந்து விட்டனால அடித்தோம், இல்லைன்னா அடிச்சிருக்க மாட்டோம். நம்மளே ஒரு பெரிய பாட்டு எப்படியோ ஏசிஐடி கெழுத்துக்கு போட்டு க்ரோஸ் ஆகிட்டாச்சு. அங்கே பாரு ஓடி போய் ஒரு பீஸ் அடி வருது பாரு. நான் சொல்கிறது கீழே லேண்ட்மைன் இருக்குதுன்னு பார்த்து தான் நான் ஓரமாக வந்து உட்காந்தேன். அது கூட தெரியாமல் போய் அடி வாங்க கேஸ். இவனெல்லாம் ஏமாற்றவே தேவையில்லை, இவனை ஏமாந்துவான் போல், அந்த அளவுக்கு தான். ஓடிக்கு ஓடு 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 எனிமி இருக்கிற வரையும் ஓடுன்ற மாதிரி தான் ஓடிருக்கும். கில் அடித்தா இப்போ வந்து 7.9 ஸ்டாரில் இருக்குது. இது வந்து சில்வர் ஸ்டார் கேஸ். போக போக கோல்டு ஆகும். மொத்தம் 15 தான் லிமிட்டு. 15 வர வரையும் ஓடினே இருக்க வேண்டியது தான். அப்புறம் அப்படி எப்படியோ பிடிச்சி ஒரு எனிமிக்கு வந்து பிடிச்சோம். இந்த எனிமியை சுட்டு கொள்ளலான்னு பார்த்தா குளோல் மேலே குளோவில் போட்டுன்னு வரான். இந்த மாதிரி எவ்வளோ குளோல் போடுறாங்க பாருங்க கேஸ். பார்த்தா நம்ம டீம்மேட்டு ஓசிக்கு எடுத்துருவார். பார்த்தவனும் விருப்பாயிடும், அதான் ஓட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் விட்டு நடக்கும். நீங்கள் இவன் அங்கேயே முடி. நம்ம டீம்மேட் பார்த்திக்கலாம் சேர்த்துட்டான். உஷாராக சாகுறானுங்க கேஸ். சாவத்தினால பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா இல்லை, நம்மளை விட்டு சேர்த்துறாங்களே. அவனுங்க ரிவைவே பண்ணல, நான் மாட்டு நீங்கள் சொல்லி நடக்கிறேன். இங்கே பாருங்க கேஸ், ஒரு நாள் கஷ்டம். இங்கே பாருங்க, நான் ஓப்பன்லேயே நின்று என்னை சொல்லவே மாட்டேனே யாருமே. 2 நாள் கஷ்டம், ஆனால் ஹீல் பண்ணுவானு கேஸ். ஊருக்கு பசங்க 3 நாள் கேஸ், 3 நாளைக்குமே ஹீல் பண்ணுவானு கேஸ். நான் சொல்கிறது நம்ம டீம்மேட்டு போய் அவங்கள ஹீல் பண்ணி விட்டால் தான் உண்டு. இப்படியே ஏறி போய் ஒரு கில் வச்சுருவேன். ஒரு கில் வச்சுருக்கேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ இன்னொருத்தன் வருவான், அவனே வச்சுருவேன். இது பேர் தான் பிஏ ட்ரிபிள் டேக்டவுன் கேஸ். இங்கே பார்த்தா எனிமி நான் வந்து கில் எடுத்துட்டான். எனக்கு கில் என்னோட ஒரு கில் ஓசியில் எடுத்துறாங்க கேஸ். எனிமி நான் கேஸ் சொல்கிறது எல்லாத்தையும் ஓசியில் எடுத்துறானுங்க. நம்ம டீம்மேட்ஸ்லாம் ரிவே ஆகிட்டானுங்க. இப்போ அவங்களுக்கு பேக்கப் கொடுக்க வேண்டியது தான் நம்ம வேலை. காயின்லாம் பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக போக வேண்டியது தான். பின்னாடி பாருங்க சச்சு மாறிடுறானுங்க. என்னடா பண்ணுறேன் தம்பி, இன்னில் போட்டு ஓடுப்பா, என்னப்பா தம்பி. ஏய் முதுகுல குத்தும் துரோகியே எங்கே இருக்கு? இவனும் டீம் தான் போல் முதுகுல குத்துறானுங்க துரோகி பசங்க. முதுகுல குத்துறானுங்க கேஸ். முதுகுல குத்துறது தான் பிடிக்காத செயல். ரூம் கண்ணு வந்தால் கூட முதுகுல குத்துறானுங்க, ஏன் குத்துறானுன்னு தெரியல. அப்புறம் இந்த லோடிங் ட்ராப் மேலே இருக்குல்ல கேஸ், இந்த ட்ராப் இவன் போய் நிற்கிறான்ல இந்த ஆனன் பிளேயர். அந்த ட்ராப் வந்து லாஸ்ட் ஒனப்போ இப்போ ரிவைவல் கார்டு முடிஞ்சிச்சுன்னா அது அந்த ட்ராப்பில் நின்று லோட் ஆகிறவங்க வெயிட் பண்ணி அந்த நேந்திரிக்கிற கட்டையெல்லாம் சுட்டோன்னா நம்ம டீம்மேட் நம்மளை ஹீல் பண்ணுறாங்க போல். எல்லாருமே ஹீல் ஆகிடுவாங்க போல். ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, அவன் சொன்னால் செஞ்சேன். இந்த மாதிரி 2 பேர் தான் இருக்காங்க. தலைவர் வந்து ஹீல் பண்ண தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஆமாம் இங்கே ஹீல் தான் யூஸ் பண்ண போகிறான். ஆனால் 800 ரூபா வச்சு எப்படி ஹீல் பண்ணுவான் அதான் தெரில. 800 ரூபா வச்சு எப்படா ஹீல் பண்ணுவா? டேய் தம்பி, ஓ என்ன ஹீல் பண்ண தான் போறியா? ஓ என்ன இல்லை டோடைன்னு நினைக்கிறேன்.
ஆனால் டுவாடியா ஓய் என்னென்ன பண்ணி விட்ட எனக்கு ஆடவே தெரியாது ஆனால் ஒரு நூறு சரி ஏதோ ஒன்று நீ ஜோனுக்கு ஆப்போசிட் டக்குன்னு வந்துட்டான் இங்கே பாரு இங்கே நிற்கிற இடத்துக்கு நேராகவே எனிமி இருக்கான் அந்த எனிமையை கொளுத்தி அவன்கிட்ட வீட்டில் அட்டாக் போட வேண்டியது தான் அவன் தான் கொளுத்து இவங்க பின்னாடி எனிமி பின்னாடி வேறு என்ன கொளுத்துறானுங்க ஓசியில் அங்கே ஓசியில் எடுத்துறானா அப்பா கில் வந்துச்சு அப்படி நல்ல வேலை சடியில் எனக்கு சொன்னேன் அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுதான் போயிட்டு லூட்டு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ் வச்சுருப்பானுங்க இவனே நம்ம தெத்தி போல் இப்போ தான் யாரும் நம்ம போல் ஃப்ரெஷ் பிளேயர் போல் ஃப்ரெஷ்ஷான பிஸியாச்சு தும்சம் பண்ணிச்சு இப்போ அங்கே இருக்கிற லூட்டை போய் எடுத்துட வேண்டியதான் சிலந்தி விடலாம் எவனா இருப்பானா மாட்டுவானா மாட்டிக்கூடா மாட்டவே மாட்டான் போலையே மாட்டினா நல்லாயிருக்கும் இன்னும் 2 பேர் இருக்காங்க அந்த 2 பேர் எப்படின்னா பொழுது கட்டினா நம்ம தான் போயா பொழுது கட்டுது இப்படியே இப்போ வந்து ஒரு முக்கியமான வேலை அதான் வெளியே போய்ட்டு வந்தேன் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் இன்னும் ஒருத்தனை முடிச்சா நமக்கு போய் அடிச்சிடும் இப்போ கூட நமக்கு சில்வர் ஸ்டார் தாங்க சரி நான் ரைஸ் பண்ண முடியும் 11.5 தான் இருக்குது ஸ்டாரு இன்னும் அந்த ஒருத்தன் டீ மேலே வந்து அடிக்கும் டீ நீ எப்படா மேலே போனேன் ஒரு கிலோ அந்த ஒரு கிலோக்கு வந்துரு கைஸ் இதுதான் மேட்சோட முடிவு இந்த மாதிரி அடித்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஜோன் சரி பெட்டரு ஜோன் சரி கேட்டெலாம் வச்சு பண்ணிங்கன்னா ஜோன் சரி பெட்டரு ஆனால் ஜோன் சரியாக மட்டும் நீங்கள் இருக்காதீங்க கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணும்போது வேறு யாராவது விட்டு ஜோன் சரி பண்ணிக்கிங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் கேஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் இது மாதிரி வீடியோ ரெகுலராக வரும்